கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, என்று தவக்காலத்திலே 5ஆம் வாரத்தில் நாங்கள் கால் பதிக்கின்றோம். இன்று இறை வார்த்தைகள் முதலாம் வாசகம் இசையா நூலில் நெருக்கப்பட்ட வாசகத்திலே, 2ஆம் வாசகம் புனித பவுல் அடிகளால் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இசையா சொல்கிறார், ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று, எங்களுடைய இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்று. புதிதான ஒரு இலக்கு, புதிதான ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்? நாங்கள் வாழ்க்கையிலே நடந்தவற்றை எண்ணிக்கொண்டு, என்னுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே நடந்ததை நான் சிந்தித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது, ஏன் இறைவனுடைய வாழ்க்கையிலே புதிதாக செய்த புதுமைகளை என்னால் எண்ணி பார்க்க முடியாது, நினைத்து பார்க்க முடியாமல் ஏன் நான் இருக்கின்றேன் என்று பவுலடியார் சொல்கிறார். நீங்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏன் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்கள் உடைந்தவர்களாக, இலக்கு இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஏன் புதிய ஒரு எதிர்பார்ப்பை இறைவன் ஊடாக ஏற்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது என்று. நற்செய்தி வாசகத்திலே பாவ பெண்ணை கொண்டு வந்து கல்லு எறிய சொல்லுகின்ற பொழுது இயேசு அவருடைய எண்ணங்களை, அவருடைய உள்ளார்ந்த ரீதியான எண்ணங்களை அறிந்து கொண்டு அதனை எவ்வாறு மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியான நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை மாற்றி கொள்ளாமல் மற்றவர்களுக்கு எதிராக செயற்படுகின்றோம். மற்றவர்களை பார்த்து நாங்கள் ஏளனம் செய்கின்றோம். அவர் இப்படி வாழ்கின்றார், இவ்வாறு பாவத்தில் இருக்கின்றார் என்று. ஆனால் நாங்கள் எங்களுடைய உள்ளார்ந்த ரீதியாக நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாமல் எப்படி மற்றவரை மாற வேண்டும் என்று, அல்லது மாறி வாழ வேண்டும் என்று சொல்வது? அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கத்தோலிக்கர் என்ற ரீதியிலே வாய் சொல்லிக்கும் மாத்திரம் நாங்கள் உட்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுது என்னுடைய செயல்கள் எவ்வாறு செயல் இழந்த நிலைமையை காணப்பட்டு இருக்கின்றது. எனவே நாளிலே நாங்கள் எதிர்பார்ப்பை நோக்கி செல்லுகின்ற பொழுது எங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக மாற வேண்டும். நாங்கள் அந்த எதிர்பார்ப்புகளை, அந்த இலக்குகளை அடைய வேண்டுமானால் நான் என்னுடைய எண்ணத்தை மாற்றி அமைக்க வேண்டும். என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றி அமைக்கின்ற பொழுது, என்னுடைய உள்ளார்ந்த ரீதியாக நான் மாறுகின்ற பொழுது மாத்திரமே இறைவன் அந்த எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு, அந்த எண்ணங்களை நோக்கி நாங்கள் செல்லுகின்ற பொழுது, அப்பொழுது எங்களோடு அவர் பயணித்து இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தியது போன்று உங்களையும் என்னையும் வழி நடத்துவார். அப்படியான அந்த வரப்பிரசாதங்களின் நாளிலே உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும்படி செபித்து மன்றாடுவோம்.